ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 28. சாப்பிட வாடா தம்பி என்று தனம் சொல்ல, ஆமாக்கா, நாக்கு செத்து போச்சு. உன் சாப்பாடு சாப்பிடாம எங்கே போனாலும் 2 நாளைக்கு மேலே எந்த ஊர் சாப்பாடும் எனக்கு பிடிக்கலை என்றவன் அமர்ந்து ஆட்டுக்கால் பாயாவும் இட்லியுமாக ஒரு பிடி பிடித்தான். பிறகு, அக்கா, இதில் பிள்ளைகளுக்கு வாங்கினது இருக்குது, எடுத்து கொடுத்துரு. ஊரில் நான் இல்லாமல் நிறைய வேலைகள் பாக்கி இருக்குது, சாப்பிடவெல்லாம் வர முடியாது, எப்பவும் போல கண்ணங்கிட்ட கொடுத்து விட்டுரு என்றவன், என்னம்மா, உடம்புக்கு எப்படி இருக்குது, பரவாயில்லையா என்று அம்மாவிடம் கேட்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் போட்டால் நீ வரப்போறியாக்கும். எதுக்கு இந்த விசாரணை, ஒப்பனைக்கா என்று முகத்தை நொடித்து கொண்டார். அக்காவை ஒரு பின்சிரிப்புடன் பார்த்தவன் போய்விட்டான். அடுத்த 3 நாட்கள் அவன் இல்லாததால் அவனுடைய தொழில் நடக்கும் இடங்களில் நடந்த வேலைகளை மேற்பார்வை பார்த்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசி முடிவு எடுத்துவிட்டு அன்றுதான் இந்த இடைப்பட்ட நாட்களில் ஊரில் துக்கம் நடந்த வீடுகளில் விசாரிக்க போனான். அவன் இல்லாத போது அவன் சார்பாக நண்பர்கள் இருந்து பணம் கொடுத்து உதவிகள் செய்தாலும் அவன் வந்த பிறகு நேரடியாக போய் விசாரிக்கணுமே என்று சென்றான். அங்கே விசாரித்து விட்டு திரும்பும்போது அவர்களின் உறவினர் ஒருத்தர், என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா என்று விசாரித்தவர், அக்கா மகன் எப்படி இருக்கிறான்? இப்போ பாவம், அம்மாவும் அக்காவும் துடிச்சு போனாங்க. என்ன பண்ணுறது, வயசு பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு பொம்பளைக தனியாக நின்று பாவம் கதறி அழுததை நினச்சா இன்னும் என் இறக்குலையே ஆடுது என்று அவர் சொன்னதை கேட்டவனுக்கு உண்மையில் அவனுக்குத்தான் அப்படி என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்னு விசாரிக்க முடியலை. சொந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாதவனா நம்மளை எல்லாம் பார்த்துக்க போகிறான்னு நினச்சிருவாங்கல்ல என்று முகத்தில் எதையும் காட்டாமல் இறுக்கமாக இருந்தான். அதை பார்த்த அவர், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னு இங்கே இளவு வீட்டுக்கு வரும்போது தான் எனக்கே தெரியும். வாழு தம்பி சொல்லுச்சு. அப்போ தான் நினச்சேன், இந்த தம்பி ஊரில் இல்லாததால தான் பாவம் அன்னைக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பாவம், இங்கே பார்க்க முடியாது, மதுரைக்கு கொண்டு போங்கன்னு சொன்னதும் உங்கள் அக்கா தரையில் விழுந்து புரண்டு அழுதுச்சு. பாவம், உங்கள் அக்கா அப்புறம் உங்கள் அம்மா மயங்கி வேற விழுந்துட்டாங்க. உங்கள் அக்கா மக போல் அதுதான் பரபரன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸில் ஏற்றி இவங்களும் பாவம் கதறிக்கிட்டே மதுரைக்கு போனாங்க. இப்போ பரவாயில்லையா பையனுக்கு? என்ன பண்ணுறது, இந்த காலத்து பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், போங்க என்று மனுஷன் அவரே கேள்வியும் கேட்டு அவரே பதிலையும் எதிர்பார்க்காமல் பேசிவிட்டு சென்றதும் முதல் வேலையா நண்பர்கள் 3 பேருக்கும் கான்ஃபரன்ஸில் போட்டு பேசினான். என்ன மச்சான் என்று பாலு கேட்க, நான் இல்லாதப்ப என் வீட்டில் ஏதாவது நடந்ததா என்று கேட்க, என்ன நடந்தது, ஒன்றுமில்லையே, தினமும் நாங்கள் யாராவது ஒருத்தர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசினோம், அவங்க எதுவும் சொல்லலையே என்றான். அப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலையா? ஏதாவது உதவின்னு கூப்பிட்டா தானேடா போவோம். அப்படியும் 2-3 முறை கண்ணனை அனுப்பி பார்த்துட்டு வர சொன்னேன். கனகாத்தை சத்தம் போட்ட போடல பையன் அரண்டு போய் ஓடி வந்துட்டான் என்றான். டேய் கண்ணா, அம்மா என்னடா சொல்லுச்சு என்று கேட்க, நான் செத்து போயிட்டேனா இல்லையான்னு பார்த்துட்டு வர சொன்னானா, எதுக்குடா வந்தீங்க இங்கே அப்படின்னு என்னை கம்பை எடுத்து அடித்து விரட்டாதது தான் குறை என்றான். அப்போ உங்களுக்கு வீட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியாது என்று கேட்க, என்ன நடந்தது, நாங்கள் ஃபோன் பண்ணி பேசின போது அக்கா எதுவும் சொல்லலையே என்று அவர்கள் சொல்ல, அவன் சற்று முன்பு பார்த்தவர் சொன்னதை சொல்ல, என்னடா சொல்கிற, மதுரைக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவனுக்கு என்ன ஆச்சு என்று பதறிக்கொண்டு அவர்கள் கேட்க, ஊரில் இல்லாத என்கிட்ட கேட்டால் நான் என்னத்தடா சொல்கிறது, நான் வெளிநாட்டில் இருந்து ஃபோன் பேசின போது 2 வார்த்தைக்கு மேலே அக்கா பேசலை. சரி, மேனகா கூட வெளிநாட்டுக்கு வந்த கோபம் அக்காவுக்கு, அதுதான் பேசலைன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ இவர் சொல்கிறத கேட்டால் ஏதோ பெரிய விஷயம்னு தோணுது. நான் வெளிநாட்டுக்கு போனது அம்மாவுக்கு பிடிக்கலை, அந்த கோபத்தில் உங்களை கூட கூப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க என்றவன் அன்று மாலை 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். அவன் எப்பவும் இரவு இங்கே தங்க மாட்டான், சாப்பாடு கொடுத்து விட்டுருவாங்க. இன்று அவன் வரவும் ஹாலில் இருந்த அனைவரும் ஏதோ மாதிரி அவனை பார்த்தார்கள். அவன் சுற்றுமுற்றும் பார்க்க சுரேஷ் சோஃபாவில் அமர்ந்து கட்டுப்போட்ட காலை டீப்பாயில் வைத்து இருந்தான். சுமித்ரா அவனுக்கும் விசித்ராவுக்கும் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தாள்.
அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாடகம் இல்லை. எனவே கனகம் தனத்தோட உட்கார்ந்து ஏதோ பேசிக்கொண்டு இருந்தார். மகன் வந்ததும் ஒரு பார்வை பார்த்தவர் வெடுக்கென திரும்பிக் கொண்டார். தீனா சுரேஷ் அருகே வரவும் சுமித்ரா எழுந்து அவ அறைக்கு போய்விட்டாள். சுரேஷ் அருகே அமர்ந்த தீனா, எப்படிடா இது என்று கேட்க, மாமா பள்ளிக்கூடத்தில் என் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, சும்மாதான் பிடிச்சு தள்ளினா, சும்மாதான் பிடிச்சு தள்ளினா, இப்படி உருண்டு விழுவேன்னு அவனும் நினைக்கல, நானும் நினைக்கல. காலை முழங்காலுக்கு கீழே எலும்பு நொறுங்கி போச்சாம். பயங்கரமாக வலிச்சிச்சு மாமா. ஸ்கூல் டீச்சர்கள் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னால் வலி தாங்க முடியாமல் நான் அழுது கத்த, என்னை பார்த்து அம்மாவும் ஆயாவும் கத்த, சுமிகா வந்து தான் டாக்டர் என்னை மதுரைக்கு கொண்டு போக சொன்னாங்க. அக்கா தான் வலி தாங்க முடியலை, மயக்க ஊசியாவது போடுங்கன்னு என் தம்பிக்கு வலிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னுச்சு. என் தம்பி வலி தாங்க மாட்டான், ஏதாவது வலி ஊசி போடுங்க அப்படின்னு சொன்னுச்சு. போன உடனே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அதனால் அப்போ தான் மயக்க ஊசியெல்லாம் போடுவாங்க. இப்போ வலி ஊசி மட்டும் வேணும்னா போடுறோம் அப்படின்னு போட்டு ஆம்புலன்ஸில் என்னை ஏற்றி எல்லாரும் மதுரைக்கு போனோம். போகும் வழியெல்லாம் வலி தாங்காமல் நான் கத்த, என்னை பார்த்து ஆயாவும் அம்மாவும் கத்தி அழுக, சுமிகா தான் எனக்கு ஆறுதலாக இதோ மதுரை வந்துருச்சுன்னு பேசி என்னை ஏமாற்றி அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துச்சு. டாக்டர் செக்கப் பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் போகும் வர வழிதான். நான் கத்த, ஆயா அம்மா விசி சுமிகா எல்லாரும் அழுக, எனக்கு அப்படியே செத்து போயிடலாம்னு வந்துச்சு. ஒருவேளை செத்து போயிடுவனோன்னு பயம் கூட வந்துருச்சு மாமா என்றவன் ஏதோ இப்போதுதான் அந்த வழியை அனுபவிப்பது போல் மாமனை கட்டி கொண்டு அழுக. அதே நிலைதான் தனம், விசி, கனகம் அனைவருக்கும். அவர்களும் அழுது விட்டார்கள். சுதாரித்து கொண்ட கனகம், எதுக்குடி இப்போ அழுகிற? யாரும் இல்லாததால் நாம் என்ன செத்தா போயிட்டோம்? செத்தே நாம் போயிருந்தாலும் நம்மளை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்ச பிறகு இதோ இப்போ வந்து அமர உட்கார்ந்து விசாரிக்கிற மாதிரி துக்கம் விசாரிப்பான். விடுடி என்று மகளை கனகம் அதட்ட, கண்களை துடைத்து கொண்ட தனம் மகனை தோளோடு அணைத்து இருந்த தம்பியை பார்த்தவள், விடுடா தம்பி, ஏதோ கெட்ட நேரம் நாங்கள் படணும்னு இருந்திருக்கு. 2 நாள் பொழுது போன பிறகுதான் கொஞ்சம் நிம்மதியாச்சு என்றாள் தனம். எங்க அவனுங்க அவனுங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கலாமே என்று அவன் கேட்க, இது என்ன பைப்பில் தண்ணி வரலை, மோட்ரு ஓடலை, பைப்பு அடைச்சிக்கிருச்சு, தண்ணி போக மாட்டேங்குதுன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுபடி வேலையா? அவனுங்களை கூப்பிட்டு வேலை சொல்ல? அவனவன் ரத்தம்னா தான் துடிக்கும். எவனோ ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி என்ன ஆக போகுது? வேடிக்கை பார்க்க வேணும்னா வருவாங்க. அதுதான் நாங்கள் பட்ட பாட்டையும் கத்தின கத்தலையும் இந்த ஊரே கூடி வேடிக்கை பார்த்துச்சே. நாங்கள் பொம்பளைங்க 2 பேரும் கத்திக்கிட்டு இந்த பயலை தூக்கிக்கிட்டு மதுரை கோட்டைக்கு போய் சேரும் முன் உங்கள் உசுரே போயிருச்சு. புருஷனை அள்ளி கொடுத்துட்டு இந்த ஒத்த மகனை வச்சுக்கிட்டு தம்பி நம்மளை ஆதரித்து காப்பாற்றுவான்னு உன்னை நம்பி வந்தால்ல. இப்போ காலமும் சூழ்நிலையும் அவன் மண்டையில் அடித்து புரிய வச்சிருச்சு. இனி எவனையும் நம்பாதேன்னு என்று கனகம் ஆங்காரமாக சொல்ல, அவனால் என்ன சொல்ல முடியும்? ஹாலின் ஒரு மூலையில் 4 நாளைக்கு முன் அவன் கொண்டு வந்து கொடுத்த பெட்டி அனாதையாக கிடந்தது அவனைப் போல். அதை பார்த்தபோதே அந்த நேரம் அவங்க பட்ட கஷ்டமும், அந்த நேரத்தில் நான் அங்கே இல்லையே என்ற வருத்தமும் அங்கே அனைவரிடமும் இருப்பது புரிந்தது. இல்லை என்றால் விசித்ரா அந்த பெட்டியை அப்படி போட்டு வைத்திருக்க மாட்டாள் என்று தெரியும். இதற்கு அவன் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த 22 நாட்களும் வெளிநாட்டில் காதல் புறாக்களாய் அவர்கள் சிறகடித்து பறந்து திரிந்து திகட்ட வாழ்ந்த அந்த சந்தோஷ நாட்களில் என் குடும்பம் கண்ணீரும் கம்பளையுமாக ஆஸ்பத்திரியில் தவிச்சு இருக்கும். அது தெரியாமல் நான் அங்கே சந்தோஷமாக ஆர்ப்பரித்து மூழ்கி கொண்டிருந்து இருக்கிறேன் என்று நினைக்கும்போது அவன் அடி நாக்கு கசந்து வழிந்தது. இங்கே நடந்த எதுவும் அவனுக்கு தெரியாதுதான். அவனால் அடிக்கடி இவர்களுக்கு ஃபோன் பண்ணவும் முடியலை. அம்மா அக்காவுக்கு படிப்பறிவு இல்லை, அதுவும் மருத்துவ அறிவு சுத்தமாக இல்லை. அப்புறம் எப்படித்தான் சமாளித்தார்களோ? அதை கேட்டால் அம்மா இருக்கும் கோபத்தில் கடித்து குதறி விடுவார் என்று வாயை மூடிக்கொண்டான். விசித்ராவை தோட்டத்து பக்கம் கூட்டி போய் சும்மா கேட்பது போல் விசாரித்தான். அவள்தானே சுரேஷ் கூட பள்ளியில் இருந்தவள், எனவே அவளும் நடந்ததை சொன்னாள். மதுரைக்கு கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணணும் என்றதும் அம்மாவும் ஆயாவும், நீங்கள் வந்தால் தான் எதுவும் செய்ய முடியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாதே என்று அழுதார்கள். சுமிகா தான் திட்டுச்சு, உங்கள் மகன் எந்த நாட்டுக்கு போனார்னு தெரியுமா
என்று கேட்க தெரியலையே என்றார்கள். அப்புறம் எந்த நாட்டில் எங்கே எப்படி எந்த சூழ்நிலையில் இருக்காருன்னே தெரியாத ஒருத்தருக்காக அவர் வரட்டும்னு என் தம்பி வழியில் கிடந்து துடிக்கணுமா? அவர் வர்றதுக்குள்ளே என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அவருக்கு யாரும் எதுவும் சொல்லாதீங்க, தேவையில்லாமல் அவருக்கும் டென்ஷன் என்றவள் இங்கே உள்ள டாக்டரிடம் பேசி அங்கே ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் எங்களை கூட்டிக்கிட்டு போச்சு. சுமேகா தான் டாக்டர்கிட்ட பேசும். டாக்டர்களும் அதுக்கிட்ட தான் சொல்லுவாங்க. அம்மாவுக்கும் ஆயாவுக்கும் எதுவும் தெரியலை. ஆப்ரேஷன் முடிஞ்சு சுரேஷ் கண்ணு முழிச்சு பார்த்த பிறகு தான் எங்களுக்கு உயிரே வந்தது மாமா. அப்புறம் ஒரு நாள் அங்கே இருந்துட்டு தான் நானும் ஆயாவும் மட்டும் ஊருக்கு வந்தோம். சுமியும் அம்மாவும் தான் அங்கேயே 15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. சுமேகா 2 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போகும். நல்ல வேளை இப்போ நீங்களும் வந்துட்டீங்க என்றாள். சிறு பெண். இவர்களுக்கு நான் உடன் இல்லையே என்ற ஏக்கம் ஆதங்கம் இருக்கு. சின்ன பிள்ளைகள் வழி மறந்ததும் எல்லாத்தையும் மறந்துருச்சுங்க. பெரியவங்க மறக்க முடியாமல் இருக்காங்க என்று தோன்றியது. அம்மா தோட்டத்தில் இருந்தபோது நீயாவது நான் ஃபோன் பண்ணின போது சொல்லியிருக்கலாமே அக்கா என்றான். நீ ஃபோன் பண்ணின போது ஆப்ரேஷன் முடிந்து அவன் நல்லா ஆயிட்டான். அப்புறம் உங்ககிட்ட சொல்லி உன்னையும் ஏன் சங்கடப்படுத்தணும்? அதோட வெளிநாட்டுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கவே லட்சக்கணக்கில் செலவாகுமாம். அதோடு அங்கே ஒரு நேரம் சாப்பிட 1000 கணக்கில் செலவாகுமாம். எத்தனை லட்சம் செலவு பண்ணி ஜாலியாக இருக்கிறதுக்காக அவர் போயிருக்காரு. நீ என்னடான்னா காலை உடைச்சிக்கிட்டு கையை குடைச்சிக்கிட்டேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி அழுவியா? அவர் என்ன இதோ இருக்கிற கொடைக்கானல் ஊட்டியா போயிருக்காரு. 4 மணி நேரத்தில் வர்றதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி 1000கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிருக்கிறாரு. அவங்க வாழ்க்கையில் இது ரொம்ப சந்தோஷமான நாட்கள். அதை ஏன் நீ கெடுக்கிறாயின்னு சுமி சத்தம் போட்டுட்டா. அதுதான் உன்கிட்ட சொல்லலை என்றார் தனம்.